மேடையில் நிறைந்திருக்கும் அறிஞர்களுக்கும், சபையில் நிறைந்திருக்கும் பெரியவர்களுக்கும், அன்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திறனாய்வுரை, பதிப்புரை என்ற வரிசையில் ஏற்புரை என்று என்னை அழைத்திருக்கிறார்கள். ஆனால் சில கேள்விகளுக்கு பதில் சொல்கிற பதிலுரையாகவும், சிலருக்கு நன்றி சொல்கிற நன்றியுரையாகவும் தான் நான் என்னுடைய உரையை நினைக்கிறேன். என்கிட்ட சில பேர் கேட்டாங்க, இந்த ஆகோல் பெருவிழாவை நீங்கள் ஏன் மதுரையில் வைக்கிறீர்கள்? நீங்கள் இதை சென்னையில் நடத்தினால் இன்னும் இது கொஞ்சம் அதிக கவனம் பெறுமே. மதுரையில் நீங்கள் வைப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்டார்கள். சென்னை நான் பிறந்து வளர்ந்த நகரம்தான், நான் மிகவும் நேசிக்கும் நகரம்தான். ஆனால் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையாக இருக்கலாம், தமிழின் தலைநகரம் மதுரை தான் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஆகோல் பெருவிழா குறித்த முதல் அறிவிப்பை நான் பதிவு செய்தபோது வளரிகள் சூழ ஆகோல் பெருவிழா என்று பதிவு செய்திருந்தேன். இந்த அழைப்பிதழிலும் இந்த வடிவமைப்பிலும் இந்த எழுத்தை சுற்றி 2 வளரிகளை உங்களால் பார்க்க முடியும். எதற்காக இந்த வளரி என்று சிலர் கேட்டார்கள். இந்த வளரி என்பது தமிழர்களின் ஆதி ஆயுதம். இன்னும் சொல்ல போனால் மனித குலத்தின் ஆதி ஆயுதம். இந்த வளரி கடைசியாக பயன்படுத்தப்பட்டது 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நிகழ்ந்த காளையார் கோவில் போரில். அந்த போர் சிவகங்கை சீமைக்கும் பிரிட்டிஷ் இந்திய அரசுக்குமான போர், மருது சகோதரர்களுக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்குமான போர். இறுதியாக வளரி போரில் பயன்படுத்தப்பட்டது. அந்த போரில் அதற்கு பின் பாளைய முறை கலைக்கப்படுகிறது, ஜமீன் முறை அமலுக்கு வருகிறது. பிரிட்டிஷ் இந்திய அரசு சில தடைகளை விதிக்கிறார்கள். அதில் அவங்க முதலில் விதித்த தடை வளரிகளுக்கான தடை. காரணம், இந்த வளரியை எப்படி கையாளுவது என்று பிரிட்டிஷ் படைகளுக்கு தெரியவில்லை. தங்களால் கையாள முடியாத ஒன்றுக்கு தடை விதிப்பதுதான் அவர்களுடைய வழக்கம், அதிகாரத்தின் வழக்கம். அப்படி 226 ஆண்டுகளுக்கு முன் தடை விதிக்கப்பட்ட ஒரு வளரி 226 ஆண்டுகளுக்கு பின் மதுரை உலகத் தமிழ்ச் சங்கத்தின் உச்சியில் அமர்ந்திருப்பதுதான் இந்திய விடுதலையின் பெருமை என்று நான் நினைக்கிறேன். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருப்பவர்கள் பெருமைக்குரியவர்கள். இவங்களெல்லாம் நான் இந்த 3 பாகங்கள் எழுதியதை விட இவர்களையெல்லாம் ஒரு மேடையில் காண்பதைத்தான் நான் பெரிதாக நினைக்கிறேன். இவர்கள் எல்லாருமே, இவங்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். காரணம், இவங்க எல்லாருமே உலகம் சுற்றும் வாலிபர்கள். ஐயா, பேராசிரியர் ஐயா ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் தமிழர்களின் வீடுகளிலெல்லாம் நிரந்தர நடுவராக வீற்றிருப்பவர். தமிழ்த்தாயிடம் பால் குடித்த திருஞான சம்பந்தர். எண்ணிலடங்காத மேடைகளை கண்டவர் மட்டுமல்ல, வென்றவர். எண்ணிலடங்காத மேடைகளை வென்றவர். என் சீர் விருத்தம் பேசும் ஜென்சி கிட்டிவர். ஐயா அவர்கள் என்னோட முதல் புத்தக வெளியீடு எப்போ 2025 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய முதல் புத்தக வெளியீட்டு விழாவில் ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். இப்போ 25 ஆண்டுகளுக்கு பின்
இன்று வந்து அவர் வாழ்த்துரை வழங்கியிருக்கிறார். இன்னும் 25 ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் வருவார், வாழ்த்துவார். ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் வளர்ச்சி இயக்குனர், என் உடன்பிறவா சகோதரர் ஔவை அருள் அவர்கள் வந்திருக்கிறார். இந்த விழாவிற்கு அவர் வந்திருப்பது மிக பொருத்தமாக நான் நினைக்கிறேன். காரணம், மறைந்த தமிழ் மகான் ஔவை துரைசாமி பிள்ளை அவர்கள், அவருடைய மகன் மறைந்த தமிழறிஞர் திரு ஔவை நடராசன் அவர்கள், அவருடைய மகன் திரு ஔவை அருள் அவர்கள் என்று 3 தலைமுறையாக தமிழ் வளர்த்து கொண்டிருக்கும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் 3 பாகங்களை கொண்ட ஒரு நாவலுக்கான விழாவிற்கு வந்திருக்கிறார். அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன், வியந்து கொண்டிருக்கிறோம். அவர் வந்து எந்த துறைக்கு சென்றாலும் அந்த துறைக்கு ஒரு புதிய எழுச்சியை தரக்கூடியவர். அதனால் நான் வந்து அவரை தமிழ் வளர்ச்சி இயக்குனர் என்று சொல்வதை விட தமிழ் எழுச்சி இயக்குனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருக்கு நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அழகான விரிவான ஒரு உரையை அவர்கள் ஆற்றியிருக்கிறார். பல்வேறு பணிகளுக்கு இடையே அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய நண்பர் பதிப்பாளர் திரு வேடியப்பன் அவர்கள், நான் வந்து மெய்நிகரின்ற ஒரு நாவலுக்கு பின் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் புத்தகம் எதுவும் எழுதவில்லை, படைப்பிலக்கியம் பக்கம் போகவில்லை. அதற்கு சில காரணங்கள் இருந்தன, பல்வேறு பணிகள் ஒன்று. இன்னொன்று மிக முக்கியமான காரணம், பதிப்பு துறையின் மீது எனக்கு கொஞ்சம் ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டது. நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுகிறோம், ரொம்ப ஒரு மெனக்கெட்டு எழுதுகிறோம். ஆனால் அதை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விநியோக கட்டுமானம் தமிழ் பதிப்பு சூழலில் இல்லையோ என்கின்ற ஒரு அவநம்பிக்கை எனக்கு இருந்தது. அப்பொழுதுதான் திரு வேடியப்பன் அவர்கள் என்னை சந்தித்தார். நீங்கள் மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்கலாம் என்று என்னை மீண்டும் படைப்பு இலக்கியத்துக்கு கொண்டு வந்த பெருமை திரு வேடியப்பன் அவர்களை சாரும். அம்பரா தூணில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஆகோல் நாவல் தொடர். எனக்கும் அவருக்குமான உறவு வெறும் பதிப்பு சார்ந்த உறவு மட்டுமல்ல. நாங்கள் பல இலக்கியங்கள் பேசுவோம். அவர் வந்து தொடர்ந்து பல புதுமைகளை செய்து கொண்டே இருக்கிறார். அவரை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் தெரியும், பதிப்பு துறையில் பல புதுமைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். எப்படியாவது புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் வாசகர்களிடம் என்று தொடர்ந்து அவர் பல கற்பனைகளை செய்து அந்த கற்பனைகளை நிகழ்த்தி கொண்டும் இருக்கிறார். நவீன பதிப்பு சூழலின் ஒரு மிக முக்கியமான அடையாளமாக திரு வேடியப்பன் அவர்களை நான் நினைக்கிறேன். நான் ஒரு பேட்டியில் சொன்னேன், ஆகோல் வெறும் இலக்கியம் அல்ல, ஆகோல் ஒரு இயக்கம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஆகோல் என்ற இலக்கியம் இன்று ஆகோல் வாசகர் வட்டம் என்ற இயக்கமாக உருவெடுத்திருப்பதை நான் மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன். இந்த ஆகோல் வாசகர் வட்டத்தை உலகளாவிய இளைஞர்களுக்கு பயனுள்ள ஒரு வட்டமாக வளர்க்க வேண்டும் என்பது என்னுடைய கனவு. அந்த கனவு நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். இந்த 5 ஆண்டுகளை நான் கொஞ்சம் திரும்பி பார்க்குறேன். ஆகோல், மாக்கியவெல்லி காப்பியம், நித்திலன் வாக்குமூலம், என்னுடைய படைப்புகளை பற்றி பெரியவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியம். என்னுடைய படைப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது முக்கியம். அதைவிட முக்கியம், என்னுடைய படைப்புகளை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்பது. இந்த 3 பாகங்களையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மறு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். ஆகோல் முதல் பாகம். ஆகோல் பொதுவாக எழுத்தாளர்கள் வந்து ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணுறோம், ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுறோம், ஒரு புதிய உலகத்தை வடிவமைக்கிறோம். சில வேறு மூலங்களிலிருந்து ஒரு புதிய உலகத்தை வடிவமைக்கிறோம். இந்த ஆகோல் முதல் பாகம் ஆகோல் உலகத்திற்கான அறிமுகம். இந்த
அறிமுகத்தில் நான் மிக முக்கியமாக அறிமுகப்படுத்த நினைத்தது குற்ற இனச் சட்டத்தை. அதன் பின் மிக முக்கியமாக அறிமுகப்படுத்த நினைத்தது பெருங்காமநல்லூரில் நடந்த போராட்டத்தை. நான் என்னுடைய ஆய்வு பின்புலத்திலிருந்து சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். இதுவரை உலக வரலாற்றில் புரட்சி என்று பதிவான சம்பவங்களில் பல, இதில் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். புரட்சி என்று உலக வரலாற்றில் பதிவான சம்பவங்களில் பல முதல் அதிகாரத்திற்கும் இரண்டாம் அதிகாரத்திற்குமான மோதலாகவே இருந்திருக்கிறது. அந்த இரண்டாவது அதிகாரம் மக்கள் எழுச்சியாக, தன்னெழுச்சி போராட்டமாக வடிவமைத்திருக்கிறார்கள். இப்படி இருந்திருக்கிறது. இதில் ரொம்ப சில போராட்டங்கள் தான் அதிகாரத்திற்குமான போராட்டமாக இல்லாமல் அதிகாரத்திற்கும் சாமானிய மக்களுக்குமான போராட்டமாக இருந்திருக்கிறது. அப்படி ஒரு போராட்டம்தான் மதுரை பெருங்காமநல்லூரில் நிகழ்ந்த குற்ற இனச் சட்டத்திற்கு எதிரான அந்த போராட்டம். 2, ஒரு போராட்டத்தில் உயிரிழப்பு நேரும்போது அந்த போராட்டம் இன்னும் அந்த போராட்டத்தின் குரல் உலகமெங்கும் ஒலிக்கிறது. 16 பேர் இந்த போராட்டத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எந்த ஊடகமும் இல்லாத 1920ஆம் ஆண்டில் பெருங்காமநல்லூரில் நடைபெற்ற சம்பவம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. 3, இந்த போராட்டம் ஏன் முக்கியம் அப்படின்றதுக்கான மிக முக்கியமான 3வது காரணம், பொதுவாக போராட்டத்தில் கலந்து கொள்ளும்போது என்ன விளைவுகள் ஏற்படும் என்பது தெரியாமல் பலர் கலந்து கொள்வார்கள். எதிரி நம்மை என்ன செய்ய போகிறான், அவன் கையில் என்ன ஆயுதம் இருக்கிறது, அதனால் நாம் என்ன ஆவோம் என்பது தெரியாமல் கலந்து கொள்வார்கள். ஆனால் சுட்டு கொல்லப்பட்ட 16 பேரும் எதிரி கையில் துப்பாக்கி இருக்கிறது, அதில் தோட்டா இருக்கிறது, அது நம்மை துளைத்தால் நம் உயிர் போகும் என்று தெரிந்தே களம் கண்டனர். இந்த 3 புள்ளிகளும் பெருங்காமநல்லூர் போராட்டத்தை உலக வரலாற்றில் மிக முக்கியமான போராட்டமாக இடம்பெறச் செய்கிற புள்ளிகள் என்று நான் நினைக்கிறேன். இதை அறிமுகப்படுத்த நினைத்தேன். அதை அந்த முதல் பாகத்தில் செய்திருக்கிறேன். கைரேகையை கொடுக்க மாட்டோன்னு சொல்லி போராடிய அந்த காலத்திற்கும் நம்ம கைரேகை, கருவிழி, நம்ம செல்பேசி மூலம் அனைத்து தகவல்களையும் கொடுத்து விட்ட இந்த காலத்திற்குமான உரையாடல் தான் அந்த முதல் பாகம். இந்த முதல் பாகத்தில் ஒரு 12 வயது சிறுவனாக மாக்கியவெல்லி வரான். அவன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவனாக வருகிறான். அவன் ஏன் வரான், எதுக்கு வரான், எதுவுமே தெரியாது அந்த முதல் பாகத்தில். ஆனால் அவன்தான் 2ஆம் பாகத்தின் மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரமாக, மிகப்பெரிய ஒரு எதிர்நாயகனாக உருவெடுக்கிறான். மாக்கியவெல்லி காப்பியம் பல்வேறு தொழில்நுட்பங்களை பேசுகிறது, மூளைசார் தொழில்நுட்பங்களை பேசுகிறது. எப்படி எதிரிகள் நம்மை நேரடியாக நம்முடைய சிந்தனைக்குள் புகுந்து அடிமைப்படுத்த பார்க்கிறார்கள் என்பது பேசுகிறது. அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் மாக்கியவெல்லி காப்பியம் பேசுகிற மிக முக்கியமான கருத்து மாநில உரிமைகள். அதைத்தான் அது அடிநாதமாக பேசுகிறது. நீங்கள் இந்த அட்டைப்படத்தில், மாக்கியவெல்லி காப்பியத்துடைய அட்டைப்படத்தில் நீங்கள் பார்ப்பது 2057 நடக்கிற அந்த கதையில் இன்றைக்கி எப்படி செல்ஃபோன் டவர்ஸ் இருக்கோ அந்த மாதிரி எதிர்காலத்தில் சைபர் செக்யூரிட்டி டவர்ஸ், இணைய பாதுகாப்பு கோபுரங்கள் மேக வடிவில் இருப்பதாக ஒரு கற்பனை. இப்படி தமிழ்நாட்டுக்கு என்றும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு என்றும் தனி இணைய எல்லை வேண்டும் என்று நித்திலன் என்கின்ற ஒரு தலைவன் போராடுகிறான். அதுதான் மாக்கியவெல்லி காப்பியம். சரி, இந்த மாநில உரிமைகளை பற்றியெல்லாம் நம்ம பேசும்போது இந்த குற்ற இன சட்ட வரலாற்றுக்குள் எனக்கு ஒரு தன்னாட்சி
செய்த ஒரு அமைப்பு எனக்கு தேவைப்பட்டது. ஒரு உதாரணத்திற்கு அப்போ தான் எனக்கு மதுரை 8 நாடுகள் அறிமுகமானது. எத்தனையோ படையெடுப்புகளை நம் நாடு சந்தித்திருக்கிறது. ஆனால் எந்த படையெடுப்பும் உள்ளே நுழைய முடியாத ஒரு பகுதியாக மதுரை 8 நாடுகள் இருந்திருக்கின்றன. அதற்கு தன்னரசு நாடு என்றும் ஒரு பெயர் உண்டு. இந்த 8 நாடுகள் எப்படி உருவாகின, இந்த 8 நாடுகளுடைய கதை என்ன, இதை பற்றியெல்லாம் நாம் எழுத வேண்டும் என்று மாக்கியவெல்லி காப்பியத்தில் அதை ஒரு இணை கதையாகவே அதை நான் எழுதியிருக்கிறேன். சரி, எதுக்காக இதை எழுத வேண்டும்? இப்போ எதுக்கு, என்ன பெரிய ஒரு படையெடுப்பு நடந்துருச்சு நாட்டில், எதுக்கு இதை எழுத வேண்டும் என்று ஒரு கேள்வி ஒரு வாசகர் ஒருவர் என்னிடம் கேட்டார். நம்மை நோக்கிய, இனத்தை நோக்கிய, தமிழர்களை நோக்கிய படையெடுப்பு தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. படையெடுப்பில் 2 வகை உண்டு. ஒன்று ஆயுத படையெடுப்பு, 2 அரசியல் படையெடுப்பு. ஆயுத படையெடுப்பில் எதிரி அவனுடைய படைகளை கொண்டு நம்மை தாக்குவான். அரசியல் படையெடுப்பில் நம்முடைய படைகளை கொண்டே நம்மை தாக்குவான். நம்மிடையே பிரிவினைகளை தூண்டுவது, மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் கலவரங்களை ஏற்படுத்துவது, இப்படி நம்மை பலவீனப்படுத்துவது என்று தொடர்ச்சியாக நம் மீது இந்த படையெடுப்பு, ஒரு பண்பாட்டு படையெடுப்பு நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதிலிருந்து ஒரு தலைமுறை மீள வேண்டும் என்பதற்கான ஒரு குரலாக மாக்கியவெல்லி காப்பியம் இருக்கிறது. இந்த பிரிவினையை சொல்லிக் கொடுப்பதற்கு அதிகாரம் தேர்ந்தெடுக்கிற தலைமுறை இளைய தலைமுறை. காரணம், இளைய தலைமுறை தான் வெள்ளை காகிதமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த சித்தாந்தமும் தெரியாது, எந்த வரலாறும் தெரியாது. அதனால் பிரிவினையை தூண்ட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இளைஞர்களிடமிருந்து தொடங்குகிறார்கள். அதனால்தான் ஆகோல், மாக்கியவெல்லி காப்பியம், நித்திலன் வாக்குமூலம், இது 3ஐயும் நான் நம் இளைஞர்களுக்காக எழுதியிருக்கிறேன். இந்த பிரிவினைகளை இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது போதாதுன்னு இப்போ எந்திரங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க, சமூக ஊடக எந்திரங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதை பற்றி விரிவாக விவாதிப்பது தான் நித்திலன் வாக்குமூலம். நித்திலன் வாக்குமூலத்தில் செயற்கை நுண்ணறிவை பற்றிய ரொம்ப ஆழமான ஒரு விவாதம் இருக்கிறது. இந்த 3ம் வெறும் இலக்கியம் அல்ல, இயக்கம் என்று சொன்னேன். அதை மீறி இந்த 3ஐயும் நான் ஒரு கல்வி முன்னெடுப்பாகவும் கருதுகிறேன். காரணம், இந்த நாவல்களில் நான் சைபர் செக்யூரிட்டி, பிக் டேட்டா, கிளவுட் கம்ப்யூட்டிங், ஏஜென்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிரிட்டிக்கல் மினரல்ஸ், எதுக்காக மதுரையில் இருக்கிற டங்ஸ்டனை நோக்கி உலகம் படையெடுக்கிறது, அது ஒரு கிரிட்டிக்கல் மினரல். ஸோ இதையெல்லாம் நான் இந்த நூல் வழி நம் தமிழ் இளைஞர்களுக்கு கடத்த வேண்டும் என்று முயற்சி செய்திருக்கிறேன். இன்னும் அடுத்த 50 ஆண்டுகள், இப்பொழுது நான் சொன்ன அந்த துறைகளில்தான் அடுத்த 50 ஆண்டுகள் இந்த உலகம் இயங்க போகிறது. அங்குதான் வேலைவாய்ப்பு இருக்க போகிறது, அங்குதான் ஆய்வு நிகழப்போகிறது. அதனால் இதை தமிழில் நம் தமிழ் இளைஞர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கல்வி முன்னெடுப்பாகவும் இந்த ஆகோல் நாவல் தொடரை நான் கருதுகிறேன். இதில் இந்த 3 பாகங்களையும் ஒரு கவிதை பயணமாகவும் நான் நினைக்கிறேன். என்னுடைய படைப்புகளை வாசித்தவர்களுக்கு தெரியும், ஒரு நாவலாசிரியர் நாவல் எழுதுவதற்கும் ஒரு கவிஞன் நாவல் எழுதுவதற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கின்றன. இதில் பல செய்திகளை ஒரு கவித்துவத்தோடு சொல்ல நான் முயற்சி செய்திருக்கிறேன் என்று நான் சொல்லவே மாட்டேன். நான் எழுதியிருக்கிறேன், அதுதான் என்னுடைய இயல்பு என்றே நான் நினைக்கிறேன். இதில் பல கவிதைகளை நான் பயன்படுத்தி இருக்கிறேன். இதில் 2 கவிதை தருணத்தை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மாக்கியவெல்லி காப்பியம்
இந்த மாக்கியவெல்லி காப்பியத்தில் ஒரு மிக முக்கியமான அத்தியாயம். நீங்கள் அந்த மாக்கியவெல்லி காப்பியத்தோட அட்டைப்படத்தில் பார்க்குற அந்த நெபுலா மேகம், ஒரு பெரிய ஆதிசேஷன் படம் எடுத்தது போன்ற ஒரு மேகம். அந்த மேகத்தை நான் இப்போ அறிமுகப்படுத்த வேண்டும். ஸோ இப்போ மேகத்தை பற்றி நம்முடைய இலக்கியங்களில், இப்போ நம்ம இந்த உலகமே ஒரு பெருமேகமாக இருந்தது. பிக் பேங் தியரியெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு பெருமேகமாக இருந்து வெடித்து பின் அதிலிருந்து உயிர்கள் தோன்றி வளர்ந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெருமேகத்தை பற்றி நம்முடைய இலக்கியத்தில் என்ன கவிதை இருக்கிறது, என்ன பாடல் இருக்கிறது, அதை நாம் அங்கே பயன்படுத்த வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். அப்போ காவ்யா இதழ் எனக்கு வருகிறது. அதில் ஒரு கவிதை வருகிறது. ஆதியில் ஒரு மேகம் இருந்தது, ஆகாயம் விழுங்கிய மேகம், உலகங்கள் கண் வளரும் உலோக மேகம் என்ற வரிகளை நான் பார்க்கிறேன். அடடா, இதைத்தானே நான் தேடிக்கொண்டிருந்தேன். அப்படியே கீழே பார்க்கிறேன். அது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது என்றால், என் தந்தையின் மகா கவிதை நூலில் இடம்பெற்றிருக்கிறது. நான் மாக்கியவெல்லி காப்பியத்தை எழுதி கொண்டிருந்த காரணத்தினால் மகா கவிதையை வெளிவந்தபோது நான் முழுமையாக வாசிக்கவில்லை. இந்த வரிகளை படித்தபோது தான் எனக்கு தோன்றியது, மகா கவிதை வெறும் மகா கவிதை அல்ல, அது மாக்கியவெல்லி காப்பியத்திற்கான வாழ்த்து கவிதை என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் சங்க இலக்கியத்தில் தேடிக்கொண்டிருந்த ஒன்று என் தந்தை இலக்கியத்தில் இருந்திருக்கிறது. இப்போ நித்திலன் வாக்குமூலம். நித்திலன் வாக்குமூலம்ல நித்திலன் என்கின்ற ஒரு பெரிய தலைவன், அறிவியல் தலைவன் இறந்து போகிறான். அவனுடைய இறப்பு இயற்கையான மரணமா கொலையா என்று இன்னும் முடிவாகவில்லை. இது கொலையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற திசையில் இந்த கதை நகர்கிறது. அதை புலன் விசாரணை செய்கிற கதாநாயகனாக சின்னமாயன் இருக்கிறான். இந்த சின்னமாயன் ஆகோல் முதல் பாகத்தில் ஒரு 8 வயசு பையனாக இருந்திருப்பான். அங்கேருந்து புறப்பட்டு போனவன் அவன் இருக்கான். ஸோ இப்படி ஒரு புலன் விசாரணை நடக்கிறது. இப்போ இந்த புலன் விசாரணையில் ஒரு நூலகம், நித்திலன் வீட்டில் ஒரு லைப்ரரி. இந்த நூலகத்தில் தான் இந்த விசாரணையில் ஒரு மிக முக்கியமான துப்பு கிடைக்கப் போகிறது. இந்த நூலகத்திலிருந்து சின்னமாயன் அதற்கு பின் அவன் ஒரு உண்மையை தேடி போகிறான். உண்மையை தேடி பயணம் போகிறான். இந்த இடத்துல உண்மையை பற்றி ஒரு கவிதை இங்கே வைக்க வேண்டும். நூலகத்திலிருந்து சின்னமாயன் ஒரு புத்தகத்தை எடுக்கிறான், திறக்கிறான். அந்த உண்மையை பற்றிய கவிதை இருக்கிறது. இப்படி ஒரு கவிதையை வைக்க வேண்டும்னு நான் முடிவு பண்ணுறேன். அங்கே உண்மையை பற்றி அம்மா ஒரு கவிதை எழுதியிருக்காங்களே. அம்மா மீண்டும் சரஸ்வதியில் உண்மையை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்காங்களே, உண்மைன்னு ஒரு கவிதை எழுதியிருக்காங்களே, அந்த கவிதையை வைக்கணும் என்று நான் முடிவு செய்கிறேன். இப்போ மீண்டும் சரஸ்வதி புத்தகத்தை மீண்டும் திறக்கிறேன். எனக்கு எங்கேயுமே உண்மைன்னு ஒரு கவிதை இல்லவே இல்லை, உண்மைன்ற கவிதையே இல்லை. ஆனால் ஒரு பக்கத்தை நான் திறக்கிறேன். அந்த இடத்தில் அந்த கவிதை வரிகள்லாம் எனக்கு நல்லா நினைவில் இருக்கின்றன. அந்த வரிகளை நான் பார்த்து விட்டேன். அந்த வரிகளை நான் பார்த்து விட்டேன். அப்படியே அந்த வரிகளுக்கு மேலே போகிறேன். அந்த கவிதையின் தலைப்பு உண்மையல்ல. அந்த கவிதையின் தலைப்பு, இந்த இடத்துல நான் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு வேறு கதைக்கு போயிட்டு வரேன். இந்த சின்னமாயன் இவன் உண்மையை தேடி போகிறான் அல்லவா, இவன் சத்தியவதி என்கின்ற ஒரு கதாபாத்திரத்தை சந்திக்க போகிறான். இந்த சத்தியவதி என்ற கதாபாத்திரத்திலிருந்து இந்த கதை மாறப்போகிறது. இவன் போகிற காலகட்டம் எதுனா சுதந்திரத்திற்கு முந்தைய காலகட்டம், வைக்கம் போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் காலகட்டம். இதுதான் இந்த கதையின் திசை. இப்போ நான் மறுபடியும் அந்த கவிதைக்கு வருகிறேன். அந்த உண்மை என்று நான் நினைத்து கொண்டிருந்த அந்த கவிதையின் பெயர் உண்மை இல்லை. அந்த கவிதையின் பெயர் சத்திய தரிசனம். அந்த கவிதை இப்படி தொடங்குகிறது. நான் பாடப்போவது மிக பழையது. இது அவ்வளவாக வழக்கில் இல்லாத ஒன்று. அந்த 3வது வரியில் தான் எனக்கு புல்லரித்து விட்டது. இது
சுதந்திரத்தோடும் மகாத்மாவோடும் சம்பந்தப்பட்டது. சில நேரங்களில் சில நிகழ்வுகளை நாம் உணரத்தான் முடியுமே தவிர விளக்கவே முடியாது. அப்படிப்பட்ட 2 கவிதை தருணங்களாக இந்த தருணங்கள் இருந்தன. அதாவது ஞானப்பழத்தை பெறுவதற்கு உலகத்தையெல்லாம் சுற்ற வேண்டிய அவசியமில்லை, தாய் தந்தையரை சுற்றினாலே போதும் என்கின்ற ஒரு திருவிளையாடல் கதையை அன்றுதான் நான் புரிந்து கொண்டேன். இந்த ஆகோல் பெருவிழா மிகச் சிறப்பாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதில் இந்த ஆகோலின் இன்னொரு திசையாக இந்த ஆகோல், இன்றைக்கி காலையில் மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் மிக அழகாக ஒரு விமர்சனம் எழுதியிருந்தார். அவர் எனக்கு செல்பேசியில் அழைத்து நித்திலன் வாக்கு மூலம் முழுக்க முழுக்க ஆன்மீகமாக இருக்கிறது என்று சொன்னார். அவர் வேறொரு பார்வையில் அதை பார்க்கிறார். அது உண்மைதான். எனக்கு இந்த ஆகோல் இந்த பயணமே ஒரு ஆன்மீக பயணமாகவும் இருந்தது. இந்த இடத்தில் நான் மறைந்த திரு தோ. பரமசிவன் அவர்களுக்கும் காவ்யா சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் நம் மண்ணின் எழுத்தாளர் திரு சுந்தர வந்தியத்தேவன் அவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். அவருடைய நூல்களெல்லாம் எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தன. ஆனால் நம்முடைய 8 நாட்டு ஊரின் வரலாறையும் குல தெய்வங்களையும் தெரிந்து கொள்ள எனக்கு இந்த நூல் மட்டும் பத்தலை, இந்த புத்தகம் பத்தலை. ஏன்னா ஐயாவுக்கு தெரியும், நம்முடைய பெரும்பாலான இலக்கியங்கள் வாய்மொழி இலக்கியங்களாகத்தான் இருக்கின்றன. அவை எழுத்து வடிவில் வரவே இல்லை. அப்படி வாய்மொழி இலக்கியங்களாக இருக்கும்போது நாம் நேரடியாக களத்திற்கு சென்று மக்களை சந்தித்து அந்த கதைகளை கேட்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. அப்பொழுது என்னுடைய மாமா நீதியரசர் திரு மாயாண்டி அவர்களும், அவர் ஏற்கனவே இந்த புத்தகத்திற்கு நிறைய சட்ட ஆலோசனை வழங்கியிருக்கிறார். நான் ஒரு நீதிபதியிடம் சட்ட ஆலோசனை பெற்று இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். ஸோ அப்போ இந்த தெய்வங்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள நான் நினைத்தபோது மாமா அவர்களும் அத்தை திரு அமுதா மாயாண்டி அவர்களும் என்னை 8 நாடுகளை சுற்றி கோயில் கோயிலாக அழைத்து சென்றனர். பொதுவாக இந்த குழந்தை பிறப்பதற்காகத்தான் கோயில் கோயிலாக அழைத்து செல்வார்கள் என்று சொல்வார்கள். நாங்கள் காப்பியம் பிறப்பதற்காக கோயில் கோயிலாக ஏறி இறங்கினோம். இதில் எனக்கு 2 கதைகள் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தன. ஒன்று தும்மக்குண்டு வைரவசாமி. இந்த தும்மக்குண்டு வைரவசாமி பற்றி ஒரு பாட்டி ஒரு கதை சொல்கிறாங்க எனக்கு. அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு காட்டில் வழி தெரியாமல் போயிட்டுருக்கான். அந்த பொண்ணுக்கு வழி தெரியலையாம். அப்போ வைரவசாமி ஒரு சின்ன பையனாக வந்து அந்த பொண்ணுக்கு வழி சொல்லி கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு ஒரு வாய்மொழியாக ஒரு கதையை இவர்கள் சொல்கிறார்கள். அதிலிருந்து தான் மாக்கியவெல்லி காப்பியத்தில் வருகிற பவளக்கருப்பன் என்கின்ற ஒரு கற்பனை தெய்வத்தை நான் உருவாக்கினேன். தவறு செய்தால் கண்களை பறித்து கொள்கிற பவளக்கருப்பன் என்ற ஒரு தெய்வத்தை நான் உருவாக்கி இருக்கிறேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது வாலாந்தூர் அங்காள பரமேஸ்வரி. அங்கே நான் போனப்போ பொதுவாக நீங்கள் இந்த சாமி ஆடுற விஷயத்தை பற்றிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சாமி ஆடுறது அப்படின்றதே அது ஒரு வகை அதிகாரம். அது பெண்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு அதிகாரம். இந்த பொதுவாக எல்லா கோயில்களிலும் பெரும்பாலான கோயில்களில் பெண்கள் தான் சாமி ஆடுவார்கள். பெண்கள் தான் சாமி ஆடுவார்கள். வாலாந்தூர் அங்காள பரமேஸ்வரியை பற்றி ஒரு பெரியவர் ஒரு தகவல் சொன்னார். வாலாந்தூர் அம்மன் பெண்கள் மீது இறங்க மாட்டாள், ஆண்கள் மீது தான் இறங்குவாள் என்ற ஒரு புதிய தகவலை அவர் எனக்கு சொன்னார். இந்த தகவலை மாயவனம் என்ற ஒரு கதாபாத்திரம் வழி நான் மாக்கியவெல்லி காப்பியத்தில் பதிவு செய்திருக்கிறேன். சரி, இதை எதற்காக பதிவு செய்ய வேண்டும், இதனால் என்ன ஒரு பயன் என்று சிலர் கேட்கலாம். ஆண்களுக்கு ஆதரவாக ஒரு தெய்வமேனும் இருக்கிறதே என்பதை பதிவு செய்யவில்லை. ஒரு தாய்வழி சமூகமாக இருந்து பின் பெண்ணடிமை சமூகமாக மாறி இருந்த ஒரு சூழலில் பெண் விடுதலையை ஆன்மீகம் வழி நம் முன்னோர்கள் பேசியிருக்கிறார்கள் என்றே நான் நினைக்கிறேன்.
பெண் விடுதலை பெற பெண்ணின் குரல் பெண்களின் மூலமாக மட்டும் ஒலித்தால் பத்தாது, பெண்ணின் குரல் ஆண்களின் மூலமாகவும் ஒலிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உளவியல் ஏற்பாடாகவே நான் அதை பார்க்கிறேன். இப்படி இது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக பயணமாகவும் இருந்தது. வாசகர்கள் இதை எப்படி வாசிக்க வேண்டும் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு டிவி வாங்குகிறோம், அதுக்கு ஒரு மேனுவல் வருது. வாஷிங் மிஷின் வாங்குகிறோம், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு மேனுவல் வருது. ஆனால் ஒரு புத்தகத்தை எப்படி வாசிக்க வேண்டும் என்று நாம் நம் வாசகர்களுக்கு சொல்வதே இல்லை. அதை சொல்வதற்கு நான் இந்த மேடையை பயன்படுத்தி கொள்கிறேன். இந்த 3 நாவல்களையும் நீங்கள் கதை புத்தகத்தை போல் வாசிக்க முடியாது என்பதை நான் தாழ்மையுடன் சொல்லிக் கொள்கிறேன். இதை நான் நிச்சயமாக சொல்கிறேன். இந்த 3ம் செவ்விலக்கிய வகையை சார்ந்தது. செவ்விலக்கியம் என்பதை நான் உயர்ந்தது தாழ்ந்தது என்று நான் நினைக்கவில்லை. அது ஒரு வகை, அவ்வளவுதான். இது செவ்விலக்கிய வகையை சார்ந்தது. அதற்கு நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே இந்த தலைவன் தலைவியை பிரியும் போது பசலை நோய் ஏற்படும் என்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது நம்ம சங்க பாடல்களில் இருக்கிறது. தலைவன் தலைவியை பிரியும் போது பசலை நோய் ஏற்படும். நித்திலன் வாக்கு மூலம் 2060 நடக்கிறது. அங்கே ஒரு பசலை நோய் வருகிறது. சின்னமாயன் நெய்தல் இவங்க காதலர்கள். சின்னமாயனும் நெய்தலும் அதிகாரிகள், காதலர்கள். இப்போ சின்னமாயன் நெய்தலை பிரிந்து விட்டான். அவன் ஒரு காலப்பயணம் போய்விட்டான். இந்த பிரிவை தாங்க முடியாமல் நெய்தலுக்கு பசலை நோய் வருகிறது. இப்போ என்னுடைய தேடல் என்னன்னா, பசலை நோயின் நிறம் என்ன? ஏன்னா ஒவ்வொரு இந்த உடல் நோயுறும்போது ஒவ்வொரு நோயுறும்போதும் அதற்கு ஒவ்வொரு நிறம் உண்டு. சில நோய்கள் நம் உடலை கருக்கச் செய்யும், சில நோய்கள் நம் உடலில் நீல நிறத்தை பாய்ச்சும். இப்படி ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு சின்ன ஒரு நிற வேற்றுமை உண்டு. பசலை நோய் வந்தால் என்ன நிறம்? பெண்ணின் உடல், பெண்ணின் முகம் என்ன நிறமாக மாறும் என்று நான் தேடிய போது எனக்கு ஒரு இலக்கியத்தில் அது கிடைத்தது. பசலை நோயின் நிறம் பொன்னிறம் என்று கிடைத்தது. இப்போ இந்த பொன் நிறத்தை நான் பயன்படுத்த வேண்டும். நெய்தல் பசலையுற்றாள், அவளுடைய உடல் பொன்னிறமாக மாறியது. இது வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ சின்னமாயன் திரும்பி வந்துட்டான், தலைவன் திரும்பி வந்து விட்டான். வந்த பிறகு இந்த பசலை நோய் தீர வேண்டும், இந்த பசலை நோய் உடலை விட்டு வெளியேற வேண்டும். அதற்கு நான் எழுதியிருந்தேன், சின்னமாயன் வந்தான், அவனை பார்த்ததும் எந்த வார்த்தையும் பேசாமல் நெய்தல் கண்களிலிருந்து கண்ணீர் சிந்தியது. அந்த கண்ணீர் பொன்னிறமாக இருந்தது என்று நான் எழுதியிருக்கிறேன். பசலை நோய் கண்ணீராக வெளியேறியது என்று நான் எழுதியிருக்கிறேன். இதே மாதிரி இந்த நாவலில் எழுகுறும்பனை என்ற ஒரு தீவு வருகிறது. குமரி கண்டத்தின் வரலாறு தெரிந்தவர்களுக்கு நான் எதை சொல்கிறேன் என்று தெரியும். குமரி கண்டத்தில் பல தீவுகள் இருந்தன, பல நாடுகள் இருந்தன. இதில் எழுகுறும்பனையும் ஒரு நாடு. அந்த நாடு 2060 மீண்டும் நீருக்குள் இருந்து எழுகிறது. அதில் மீண்டும் நாம் பயணிக்கிறோம், வசிக்கிறோம் என்று எழுதியிருக்கிறேன். இப்போ இந்த எழுகுறும்பனையை பற்றி நான் படிக்கும்போது எனக்கு 2 தகவல் கிடைக்கிறது. இந்த தீவின் பெயர் எழுகுறும்பனை என்று ஒரு புத்தகத்தில் இருக்கிறது, இன்னொரு புத்தகத்தில் இது 7 குறும்பனை என்று இருக்கிறது. இப்போ நான் 7 குறும்பனையை பயன்படுத்துவதா இல்லை எழுகுறும்பனையை பயன்படுத்துவதா? இப்போ இந்த முடிவை நான் தான் எடுக்க வேண்டும். அப்பொழுது நான் எழுகுறும்பனையை தான் தேர்ந்தெடுத்தேன். காரணம், எழுகுறும்பனை ஒரு வினைத்தொகை. ஆகோள் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 3 காலங்களையும் பேசுகிற ஒரு நாவல் தொடர். அதனால் 3 காலங்களையும் உணர்த்துகிற வினைத்தொகையான எழுகுறும்பனை என்ற பெயரை நான் தேர்ந்தெடுத்தேன். இப்படி ஒவ்வொரு பெயருக்கு பின்னாலும், ஒவ்வொரு அத்தியாயத்திற்கு பின்னாலும் அத்தனை சிந்தனை இருந்திருக்கிறது.
அதையெல்லாம் நீங்கள் அவசியம் புரிந்து கொண்டு வாசிக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. இந்த 5 ஆண்டு காலம் நான் எப்படி உழைத்தேன், என்னுடைய உடலும் மனமும் என்னவானது, நான் எதை இழந்தேன், எதை பெற்றேன், அதை பற்றியெல்லாம் நான் விவரிக்க விரும்பவில்லை. நான் அப்படிப்பட்டவன் இல்லை. நாம் என்ன உழைக்கிறோம் என்பதை விட நம்முடைய உழைப்பு இந்த சமூகத்தை என்ன செய்கிறது என்பதுதான் முக்கியம். நிச்சயமாக இது இந்த சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வை, மாற்றத்தை கொண்டு வரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த வேளையில் நான் இந்த 5 ஆண்டு கால இறுதியில் இது ஒரு தவம் மாதிரி இருந்துச்சு. பொதுவாக தவம் முடியும் போது ஒரு வரம் கிடைக்கும் என்று சொல்வார்கள், அல்லது குறைந்தபட்சம் ஒரு ஞான செய்தி கிடைக்கும் என்று சொல்வார்கள். எனக்கு கிடைத்த ஒரு ஞான செய்தி ஒன்றுதான், கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்றுதான். அதுதான் எனக்கு கிடைத்த ஒரு ஞான செய்தி. இன்னும் நாம் வாசிக்க வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது என்பதைத்தான் நான் புரிந்து கொண்டேன். இதில் நான் சிலருக்கு நன்றி சொல்லணும். குறிப்பாக இந்த 3 பாகங்களையும் வெவ்வேறு ஆண்டுகளில் இது வெளியானது. ஆகோல் 2022, மாக்கியவெல்லி காப்பியம் 2024, நித்திலன் வாக்குமூலம் 2026. இந்த 3 பாகங்களையும் வெளியிட்ட இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு இந்த சபையிலிருந்து நான் என் மனதின் ஆழத்திலிருந்து நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அவர் வெளியிட்டதால் இதற்கு ஒரு புதிய அடையாளம் கிடைத்திருக்கிறது என்று நான் நிச்சயமாக நினைக்கிறேன். இந்த 3 நாவல்களின் அட்டைப்படங்களை வரைந்த கோ. ராமமூர்த்தி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். என்கிட்ட கொஞ்சம் வேலை பார்க்குறது கொஞ்சம் ரொம்ப சிரமம். ஏன்னா இந்த அட்டைப்படத்திற்காக ஒவ்வொரு அட்டைப்படத்திற்கும் நாங்கள் 3 மாதம் எடுத்துக்கொண்டோம். நான் அட்டைப்படத்தை எப்படி பார்க்குறேன்னா, இந்த நாவலுடைய ஆன்மா எதுவோ அதுதான் அதன் அட்டைப்படமாக இருக்க வேண்டும். நமக்கும் நம் பிம்பத்துக்குமான போர், உண்மைக்கும் பொய்மைக்குமான போர், அதுதான் ஆகோல் முதல் பாகம். அதை நீங்கள் அந்த அட்டைப்படத்தில் பார்க்க முடியும். மாக்கியவெல்லி காப்பியத்தில் அந்த நெபுலா மேகம், அதை நீங்கள் அட்டைப்படத்தில் பார்க்க முடியும். நித்திலன் வாக்குமூலத்தில் அந்த காந்தி கண்ணாடியில் ஒரு கீறல் விழுகிற ஒரு சம்பவம், அதுதான் மையச் சம்பவம். அதை நீங்கள் அந்த அட்டைப்படத்தில் பார்க்க முடியும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு ராமமூர்த்தி மிக அழகாக எனக்கு வரைந்து கொடுத்தார். அவருக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். மிக முக்கியமாக என்னுடைய வாசகர்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நான் கனமழை, அதிகனமழை, அதிதீவிர கனமழை மாதிரி என்னுடைய வாசகர்களை பிரித்து வைத்திருக்கிறேன். வாசகர்கள், தீவிர வாசகர்கள், அதிதீவிர வாசகர்கள் என்று. இந்த அதிதீவிர வாசகர்கள் சில பெயர்களை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். பித்தன் வெங்கட்ராஜ்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரும் ஒரு எழுத்தாளர். அவர் என் புத்தகத்தை பற்றி ஒரு விமர்சனம் எழுதினால் அதை புரிந்து கொள்ளவே நாம் இன்னும் நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டியிருக்கும். அவ்வளவு ஆழமாக எழுதுவார். அதே மாதிரி கோவையைச் சேர்ந்த நித்யா என்ற வாசகர், அவர் என்னையும் நானும் குறிஞ்சி கபிலரும் சந்திப்பது போல ஒரு ஓவியத்தை வரைந்து எனக்கு பரிசளித்திருக்கிறார். அதை நான் என் வீட்டில் மாட்டியிருக்கிறேன். தமிழ் வாசகன் மனோகரன் இங்கே அமர்ந்திருக்கிறார். இதற்காக அவர் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார். இந்த விழா இன்று தொடங்கவில்லை. இந்த விழா நேற்று தொடங்கியது. எப்படின்னா, நேற்று நாங்கள் பெருங்காமநல்லூர் சென்று அங்கே நினைவு தூணில் மலரஞ்சலி செலுத்தி இந்த விழாவை தொடங்கி இருக்கிறோம். அல்மாஸ் அகமது என்று ஒருவர் இருக்கிறார். மணிமேகலை என்று சுவிட்சர்லாண்டில் ஒரு வாசகர். அவர் எப்படி இருப்பார்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் தொடர்ந்து என்னுடைய படைப்புகளை அவர் பதிவிட்டு கொண்டே இருப்பார். இப்படி இன்னும் பல பேர், ரித்தா என்கிற இலங்கை தமிழ் வாசகர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்கெல்லாம் இந்த 5 ஆண்டுகள் குறிப்பாக எனக்கு மிக முக்கியமான எரிபொருளாக இருந்தார்கள் என்பதை இந்த சபையில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த விழா குறிப்பாக நான் என்னுடைய மாபெரும்
குடும்பம் என்று நான் நினைக்கிற வெற்றி தமிழர் பேரவை உறுப்பினர்கள் இந்த விழாவிற்கு மிக முக்கிய பங்காற்றியிருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் பொறியாளர் திரு சுரேஷ் அவர்கள், அவருக்கு நான் 2 நன்றி சொல்ல வேண்டும். ஒன்று இந்த விழாவுக்காக, 2 மிக முக்கியமானது, வரலாற்றில் ஜார்ஜ் ஜோசப் என்ற ஒரு காந்தியவாதி, ஒரு போராளி, குற்ற இனச் சட்டத்திற்காக போராடியவர், மதுரையில் அவர் தங்கியிருந்தார். இந்த வரலாறை எல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்தியது திரு சுரேஷ் அவர்கள்தான். அவர் சொல்லிட்டு போயிட்டார், நீங்கள் ஏதோ ஒரு பாகத்தில் ஜார்ஜ் ஜோசஃபை பற்றி எழுதிருங்க, அவர் ரொம்ப முக்கியமானவர் என்று அவர் சொல்லிவிட்டார். இப்போ நான் ஜார்ஜ் ஜோசஃபின் வீடை தேடுகிறேன். மதுரையில் அவர் தங்கியிருந்தார்னு சொல்கிறாங்க. மதுரையில் எது அவர் வீடு, எங்கே இருக்கிறது என்று தேடும்போது தான் தெரிந்தது, இன்று ஒரு ஜவுளி கடையாக இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு இடம்தான் அவர் தங்கியிருந்த வீடு என்று எனக்கு சொல்லப்பட்டது. சரி, வீடு இல்லை, அவரை பற்றிய புத்தகம் எங்கே இருக்குது என்று நான் தேடும்போது எங்கேயுமே அவரை பற்றிய போதுமான ஆதாரங்கள் எனக்கு கிடைக்கவில்லை. இறுதியாக ஜார்ஜ் ஜோசப் அவர்களின் மகன் அவரை பற்றி எழுதிய புத்தகம் ஒன்று இருப்பதாக எனக்கு தெரியப்பட்டது. இந்த புத்தகத்தை தேடி நான் அலைகிறேன். லைஃப் அண்ட் டைம்ஸ் ஆஃப் ஜார்ஜ் ஜோசப் என்ற புத்தகம். இந்த புத்தகமும் எங்குமே கிடைக்கவில்லை. இந்த புத்தகத்தை எனக்கு தந்து உதவியவர் கல்வியாளர், வழக்கறிஞர் கலைச்செல்வம் மாமா அவர்கள். அவர் எனக்கு இந்த புத்தகத்தை வழங்கினார். இந்த புத்தகத்தை கொடுக்கும்போது அவர் சொன்னார், பாருங்கள், இது நல்ல புத்தகம், ரொம்ப நல்ல புத்தகம், ஆனால் இது இருக்கிறதே மொத்தமே ஒரு 2 காப்பியோ 3 காப்பியோ தான். அதனால் இதை கொஞ்சம் பத்திரமா, அதாவது இதை பத்திரமாக பாதுகாத்து திருப்பி கொடுங்கள் என்பதை அவர் சொல்லாமல் சொன்னார். நான் ஒரு பிரதி எடுத்துக்கொண்டு அதை நான் அவருக்கு நன்றி சொல்லி நான் திருப்பி கொடுத்தேன். இனி அந்த புத்தகம் தொலைந்தாலும் பரவாயில்லை, காரணம் ஜார்ஜ் ஜோசப் கூடு விட்டு கூடு பாய்ந்து நித்திலன் வாக்குமூலத்திற்கு வந்துவிட்டார். இந்த புத்தகம் தொலையாது. அவருக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த விழாவுக்கு ஒரு பெரிய தூணாக திரு பாலராமலிங்கம் அவர்கள் இருந்திருக்கிறார். அவருக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய நண்பரும் கல்வியாளருமான அபிநாத் அவர்கள் இந்த விழாவிற்கு மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறார். அபிநாத் அவர்களும் சரி, சகோதரர் அபிலாஷ் அவர்களும் சரி, மதுரையின் 2 கல்வி கண்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அபிநாத் எனக்கு எப்படின்னா, நான் சின்ன வயசுனா ரொம்ப சின்ன வயசு இல்லை, அபிநாத்தும் நானும் அவர் இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வியாளராக உயர்ந்திருக்கிறார். அவருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை மிக அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இந்த விழாவை மிக அழகாக நேர்த்தியாக ஒருங்கிணைத்த என் அன்பு தம்பி திரு ராஜபாண்டியன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அவர் அண்ணன் மதன் கார்கியின் நிறுவனத்தில் பல்வேறு பணிகளில் இருக்கிறார். அதற்கு இடையே அவர் இந்த விழாவிற்காக உழைத்திருக்கிறார். அவருக்கு நான் கொடுத்திருக்கிற இந்த அடையாள அட்டை, இந்த அடையாள அட்டையின் எண் 7. கிரிக்கெட்டில் ஜெர்சி நம்பர் 7 யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு கூல் கேப்டனாக திரு ராஜபாண்டியன் அவர்கள் இந்த விழாவை ஒருங்கிணைத்திருக்கிறார். அதே மாதிரி தம்பிகள் பிரபு தங்கம், பால அரவிந்த், வீரபாண்டியன், குணா, அனைவருக்கும் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். கபி 25 என்ற ஆவணப்படத்தை உருவாக்கிய ப்ரொஃபைல் மேக்கர் நிறுவனத்திற்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அந்த ஆவணப்படத்திற்கு குரல் கொடுத்த என் மகள் மெட்டூரி கபிலன் அவர்களுக்கும், அந்த குரலுக்கு உயிர் கொடுத்த என் மனைவியும் தோழியுமான ரம்யா கபிலன் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இறுதியாக
2 செய்திகளை மட்டும் சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். ஒன்று, ஆகோல் தமிழை தாண்ட வேண்டும் என்பது பலரின் விருப்பம். ஆகோல் முதல் பாகம் ஆங்கிலத்தில் வந்திருக்கிறது, மற்ற 2 பாகங்களும் வரவிருக்கிறது. இந்த ஆண்டு ஆகோலை மலையாளத்தில் மொழிபெயர்ப்பதற்கான முயற்சிகளை தொடங்கி இருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். இதை மொழிபெயர்க்கவிருப்பவர் கடந்த ஆண்டு மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருதை பெற்ற பேராசிரியர் பா. விமலா அவர்கள். அவர் முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு உங்கள் வாழ்த்துக்களை நீங்கள் சொல்ல வேண்டும். திரு வேடியப்பன் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கையை அவர் தொடர்ந்து வைத்துக்கொண்டே இருக்கிறார். இது வெறும் புத்தகமாக மட்டும் இருக்கக்கூடாது, இது ஒரு திரைப்படமாகணும். இல்லை, ஐயா அவர் ஒரு ஆலோசனை வழங்கினார். இது திரைப்படமாக்காதீர்கள், இதை இணையத்தொடராக கொண்டு வாருங்கள். ஏன்னா இதில் நிறைய செய்திகள் இருக்குது, ஒவ்வொரு எபிசோடுமே ரொம்ப பெருசாக இருக்கும் என்று அவர் ஒரு ஆலோசனையை வழங்கியிருக்கிறார். பொதுவாக ஒரு நாவல் ஒரு திரைப்படமாவதை நான் இன்னொரு உயரமாக என்றுமே நினைத்ததில்லை. அது இன்னொரு ஊடகத்திற்கு போகிறது, அவ்வளவுதான். இப்போ கல்கி அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் பொன்னியின் செல்வன் திரைப்படமாவதை அவர் அனுமதித்திருப்பாரா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. குறைந்தபட்சம் நானும் உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன் என்று அவர் சொல்லியிருப்பார். ஒரு படைப்பு, மூலப்படைப்பு எதுவோ அதுதான் சிறந்தது என்பது என்னுடைய கருத்து. இப்போ இந்த நாவல் நாளை பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டாலும், அது ஒரு இணையத்தொடராக வந்தாலும், ஒரு திரைப்படமாக வந்தாலும், இந்த நாவலை நீங்கள் தமிழில் ஒரு புத்தகமாக வாசிக்கும்போது கிடைக்கிற அனுபவம் வேறு எப்பொழுதும் உங்களுக்கு கிடைக்காது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. இதில் உலகத்திற்கு சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்கின்றன, உலகத்துக்கு சொல்ல வேண்டிய தமிழர்களின் கதை இதில் இருக்கிறது. அதனால் இதை நிச்சயமாக திரையாக்கம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கும் இருக்கிறது. ஆகோல் நாவல் தொடரை திரையாக்கம் செய்வதற்கு மிக இந்த மிகல இன்னும் கூட நீங்கள் ஒரு 15 மிக சேர்த்து கொள்ளலாம். மிக அடிப்படையான பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது யார் இயக்கப் போகிறார்கள், இது எப்பொழுது வரும், இதில் யார் நடிக்கப் போகிறார்கள், இதெல்லாம் எதுவுமே இன்னும் தெரியாது. ஆனால் ஒரு நாள் இது வரும். அப்படி வரும்போது தமிழ் வெளியிலிருந்து வருகிற உலக திரைக்காவியமாக இது இருக்கும். இறுதியாக ஆகோல் வாசகர் வட்ட இளைஞர்களுக்கும் பொதுவான இளைஞர்களுக்கும் சில கோரிக்கைகளை வைத்து என் உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். சின்ன மயக்கங்களில் தொலைந்து விடாமல் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்துங்கள், உடலை உறுதி செய்யுங்கள், இணைய அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள், அதில் ஆளுமை செலுத்துங்கள். மீண்டும் சொல்கிறேன், இணைய அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள், அதில் ஆளுமை செலுத்துங்கள். இந்திய அரசியலை கூர்ந்து கவனியுங்கள். எதிர்காலம் மிக அருகில் இருக்கிறது, அது உங்களுக்காக காத்திருக்கிறது. நாம் எந்த திசையில் எழுகிறோம் என்பது முக்கியம் அல்ல, எத்தனை திசைகளை எழுப்புகிறோம் என்பதே முக்கியம். வாழ்க தமிழ்நாடு, வெல்க தமிழ். நன்றி, வணக்கம்.